ஹாய் நேயர்களே, திஸ் இஸ் பாப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா எல்லாரும் வந்து கனடா அந்த எப்படி ப்ராசஸ் அதை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ கனடாவில் இருக்காங்க. நான் எப்படி செட்டில் பண்ணேன் ஃபேமிலியை கனடாவில், அதுக்கப்புறம் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, எது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டது வந்து ஸ்டடி பர்மிட் கேனடாவில் போய் எப்படி படிக்கலாம், என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அங்கே படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டடி பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு ப்ராசஸ் பண்ண தெரியல. என் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது கனடாவில் நீங்கள் போகிறதுக்கு, என்ட்ரி ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் வீசா, ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்ளை பண்ணி நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகலாம். ரெண்டாவது வந்து டைரெக்டாக எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்ளை பண்ணலாம். அது மூலமாக நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனை வச்சுட்டு அங்கே ஸ்கோர் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் பண்ணி அந்த மூலமாக உள்ளே போகலாம். இன்னொன்று வந்து ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ப்ராவின்ஸும் செலக்ட் பண்ணி அந்த ப்ராவின்சஸில் உங்களுடைய ப்ரொஃபஷன் டிமாண்ட் இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மூலியமாகவும் போகலாம். 4வது வந்து அட்லாண்டிக் பைலட் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதில் நிறைய பேர் நிறைய விதமாக ப்ரோக்ராம்ஸ் உள்ளே போவாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஸ்டூடெண்ட் பர்மிட்டை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க போய் எப்படி படிக்கிறாங்க, படிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, படிக்கிறதுக்கு என்ன மெத்தட், ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான் படிக்கிறதுக்கு. ஸோ நான் அதுலேருந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1 by 1 ஒரு எபிசோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பிஆர் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, பெர்மனன்ட் ரெசிடென்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, இல்லை எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு, எந்த ஏஜ் இஸ் பெட்டர் ஃபார் எந்த ப்ரோக்ராம். ஒரு ஏஜுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். எல்லா ஏஜ் லிமிட்டும் வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் அக்சஸ் பண்ண முடியாது. சில ப்ரோக்ராம்ஸ் வந்து சில ஏஜ் லிமிட்டுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் பர்மிட்ஸை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. நீங்கள் வேறு எங்கேயும் போக நான் ஸ்டூடெண்ட் பர்மிட் நிறைய பேர் வந்து ஏஜென்ட்ஸ்லாம் ஏமாத்துறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் செக் ஆகிட வேணாம். ஏன்னா வந்து ரொம்ப டேஞ்சரஸ் செக்டர் கனடா ப்ராசஸ்லாம் வந்து சொல்லிட்டு நிறைய லட்சக்கணக்காக பணம் வாங்கி ஏமாத்துற ஏஜென்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ஜென்யூனாக பண்ணுறாங்க. அவங்க மூலியமாகவும் நீங்கள் போகலாம். எல்லாத்தோட பெஸ்ட் என்னன்னா நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட். எல்லாமே ஆன்லைன் தான் இன்னைய தேதிக்கு. நீங்கள் என்னதான் ஏஜென்ட் மூலமாக போனாலும் கடைசியில் அவங்க உங்களுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணி நீங்கள் தான் அக்சஸ் பண்ணுவீங்க அதை. ஸோ வேறு யாரும் அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் பெட்டர் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அந்த டைரக்ட் கனடியன் இமிகிரேஷன் சென்டரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கனடியன் இமிகிரேஷன் சென்டரோட cic.ca-ன்னு இருக்கும். அந்த வெப்சைட்டை ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணினாவே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வெரைட்டி கொடுத்துருவான். பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா, ஸ்டடி பர்மிட்டா, ஒர்க் பர்மிட்டா, எல்லா வெரைட்டியும் கொடுத்துருவான். இமிகிரேஷன்ல என்னென்ன கைண்ட் இருக்கோ எல்லாமே கொடுத்துருவான். ஸோ நீங்கள் போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடி பர்மிட். ஸோ எப்படி பண்ணலாம்? எடுத்த உடனே நீங்கள் ஸ்டடி பர்மிட்டை போய் கிளிக் பண்ணினாவே நீங்கள் அது உள்ள ஒவ்வொரு லிங்காக நீங்கள் ஈஸியாக போக முடியும். நான் ஒரு 3 லிங்க்ஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அந்த 3 லிங்க்ஸில் வந்து ஒன்று வந்து அப்ளை பண்ணுறது, டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இன்னொன்று வந்து காலேஜஸ். நீங்கள் புதுசாக போய் கூகுள் பண்ணி கண்டுபிடிக்கலாம் கனடாவில் பெஸ்ட் காலேஜஸ் எதுன்னு. அதர்வைஸ் அவங்க ஒரு லிஸ்டட் காலேஜஸ் வந்து அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. CIC வெப்சைட்டு அவங்ககிட்டையும் இருக்குது ஆத்தரைஸ்டு ரெகக்னைஸ்ட் காலேஜஸ். நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம். கனடா பொறுத்த வரைக்கும் இந்தந்த காலேஜஸில் இந்தந்த சீட் இருக்குது, அதெல்லாம் நீங்களே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுதான் பெஸ்ட்டு. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம்னே இருக்குது. டைரெக்டாக போங்க. நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதை வச்சு பார்த்துட்டு என்னென்ன கட் ஆஃப் கொடுக்குறாங்க எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். அவங்க எதுவுமே வந்து உங்களுக்கு இந்த ஹைட் பண்ணி வைக்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ஒரு கோர்ஸுக்கும் தனி கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு மெயில் பண்ணி நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கேட்கலாம். இம்மிடியட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க அவங்க. ஸோ இது ப்ரொசீஜர்ஸு. எலிஜிபிள் ஃபார்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு, நீங்கள் அடுத்து வேறு எந்த ப்ரோக்ராம் பண்ணலாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் என்னென்னாவோ அதுவும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் டு அப்ளை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேரிங் டு அப்ளை உள்ள போனீங்கன்னாவே ஃபஸ்ட்டு வந்து அப்ளைங் ஃபார் அ ஸ்டடி பர்மிட்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இப்போ வந்து டைரக்ட் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது.
ஸோ அதுதான் வந்து இருக்கிறதே ஃபாஸ்ட்டு, ரொம்ப ஈஸியாகவும் போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போஸ்ட் கிராஜுவேட்டு மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்க தான் வந்து கனடா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேச்சுலர்ஸ் பண்ணுறவங்க வந்து பண்ணலாம், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பர் இயர் வந்து நீங்கள் வந்து ஒரு $25,000 பே பண்ண வேண்டி வரும். பேச்சுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ப்ரோக்ராம், ஸோ பே பண்ணணும். ஸோ கொஞ்சம் பேர்டன் அதிகமாக இருக்கும். அதனால யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பேச்சுலர் டிகிரி இந்தியாவில் பண்ணிவிடுவாங்க, மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா பிஜி பண்ணுறதுக்கு கனடா போவாங்க. நிறைய 6 மந்த் கோர்ஸ்ல இருந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் வரை இருக்கு பிஜியில். ஆனால் பெட்டர் ஆப்ஷன் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வீசா கிடைக்கும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே படிக்கிறதுக்காக வரல, சும்மா ஒரு ஜாப் பண்ணி அங்கேயே செட்டில் ஆக தான் வரீங்கன்ட்டு உங்களுக்கு சரியாக அவங்க இஷ்யூ பண்ண மாட்டாங்க. என்னோட ஒன் ஆஃப் கொலீகோட சன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போட்டு அது கரெக்டாக அவருக்கு சூட்டபிளாக இல்லாமல் அவர் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு காலேஜ்லேருந்து அப்ரூவ் ஆகி வந்து வீசா சப்மிட் பண்ண போகும்போது வீசா சென்டர் டைரெக்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பெட்டர் சூஸ் பண்ணுறது 2 இயர் ப்ரோக்ராம் தான் பெஸ்ட்டு. ஸோ எம்எஸ் எப்படி பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேச்சுலர் டிகிரியில் கட் ஆஃப் கேட்பாங்க, லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க்ஸ். சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுருப்பாங்க, 75%, சில பேர் 70%. நீங்கள் அந்த காலேஜ் உள்ளே போயிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் கோர்ஸ் என்ன பண்ண போகிறீங்களோ மாஸ்டர்ஸில் அதனுடைய கட் ஆஃப் எவ்வளோ நீங்கள் செக் பண்ணணும். எவ்ரி காலேஜஸ் எவ்ரி யூனிவர்சிட்டிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா இருக்கும். இப்போ நல்ல டாப் காலேஜஸ் போனீங்கன்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுருப்பான். ஸோ எல்லாரோட மைண்டில் ஒருத்து டாப் காலேஜஸில் போகணும், படிக்கணும், அந்த மாதிரி மைண்டில் தான் இருக்கும். இந்த ரேங்கிங் பார்ப்பாங்க, வேர்ல்டு பெஸ்ட் இது, கனடாலே பெஸ்ட் இது, அந்த மாதிரி. யூஸ்வலாக பார்த்தா கனடாவில் எந்த காலேஜ் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். அட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் ஒரே இடத்துல தான் வேலை செய்வாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ நீங்கள் எந்த காலேஜ்னாலும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் மார்க்ஸ்க்கு எது சூட்டபிலிட்டியாக இருக்கோ அதை பாருங்கள். ஸோ சம்டைம்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரியில் வந்து பண்ணும்போது நான் வந்து ப்ரொஃபஷனலாகவே எடுத்துக்கிறேன். நம்ம வந்து யூஸ்வலாக இன்ஜினியரிங் ஃபீல்டு, நான் வந்து இன்ஜினியர். ஸோ அதனால் இன்ஜினியரிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் பேச்சுலர் டிகிரி வந்து ரெகுலராக படித்து முடித்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹரியர்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய ஹரியர்லாம் இருக்கும். ஓகேங்களா? சில பேர் வந்து ஆல் கிளீனாக இருக்கும். ஆல் கிளீனாக இருக்கிறவங்க பிரச்சனையே கிடையாது. பட் அரியர் வச்சுட்டு ஃபைனலில் வந்து கிளியர் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் கொஞ்சம் எம்எஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் வந்து நீங்கள் என்ன தான் எம்எஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ பெட்டர் வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இதுதான் பெஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும், ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. 2 இயர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா சேம் தான், அவனோட கொஞ்சம் அதிக கோர்சஸ் நீங்கள் படிப்பீங்க, அவங்க 3 கோர்சஸ் படிப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் கனடா. அண்ட் நீங்கள் நல்ல ஜாபும் உங்களுக்கு செக்யூர் ஜாப் கிடைக்கும். நிறைய கைண்ட் ஆஃப் கோர்சஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி, ஓகே, பேக் டு த பாயிண்ட். ஸோ வந்து இப்போ ஸ்டூடெண்ட் பர்மிட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ அப்ளைங் ஃபார் ஸ்டடி பர்மிட் உள்ள போயிட்டு கெட் ஸ்டடி பர்மிட் ஃபாஸ்டர்னே ஒரு லிங்க் இருக்கும், உள்ளே இருக்கும், உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு லிங்காக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், தப்பே இல்லை, எல்லாத்தையும் படிங்க. ரொம்ப ஈஸி தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, நல்லா படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கெட் ஸ்டடி பர்மிட் போகும்போது ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ யூஸ்வலி நீங்கள் அதில் போகும்போது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரக்ட் ஸ்ட்ரீம்னா எல்லாமே ஆன்லைன் தான், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், டக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். உங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இருந்தால் அந்த ஃபீ வந்து அது எடுத்துக்கும். அவ்வளோதான் இதனுடைய ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா பெரிய ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா $150 நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க அந்த விசா சார்ஜஸ். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு டைரெக்டாகவே இருக்கும், உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸு டைரெக்டாக ஓப்பன் பண்ணி ஹூ கேன் அப்ளை, ஹவு டு அப்ளை, ஆஃப்டர் யூ அப்ளைன்னு அவன் 4 ஆப்ஷன், அவனே 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துட்ருப்பான். ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம், யார் பண்ண முடியும், என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாமே அவனே கொடுத்துருவான். ஹவு டு அப்ளைன்னு அவனும் கைட் பண்ணுவான். அப்படியே அவன் சொல்கிறப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்களே போயிடலாம், ரொம்ப ஈஸி. அதான் சொன்ன மாதிரி 20 calendar daysலேயே அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. மேபி இட் மே டேக் லாங்கர்னு சொல்லியிருக்காங்க. இட் மே டேக் லாங்கர்னா இட் மேபி கொஞ்சம் அதிகமாக கூட டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஸ்டூடெண்ட் வீசா ரொம்ப ஈஸி தான். அண்ட் ஸ்டூடெண்ட் பெர்மிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பெர்மிட்டை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பெர்மிட் வந்து ஒரு ட்ராவல்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட் பெர்மிட் வரும்போதே உங்கள் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் பெர்மிட்ன்றது ஜஸ்ட் ஒரு சிஐசி கொடுக்குற ஒரு லெட்டர் தான். அதை வச்சு நீங்கள் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணுவீங்க. பாஸ்போர்ட் சப்மிட் பண்ண உடனே இமிடியேட்டாக உங்களுக்கு வந்து விசிட் விசா அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் பெர்மிட் லெட்டர் வரும்,
அது வந்த உடனே அதை எடுத்து நீங்கள் விசா அப்ளிகேஷன் சென்டரில் போய் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் யூ கேன் ட்ராவல். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். அதாவது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விசிட்டர் விசா ஸ்டூடெண்ட் பர்மிட் அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் அப்ரூவ் ஆகுதோ, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, லெட்டர் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணி நீங்கள் அந்த வேலிட் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணும்போது தான் விசிட்டர் விசா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அது அந்த லெட்டர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் அந்த பர்மிட்னு சொல்கிறாங்க. மேபியாக தான் இருக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோன்னா, எந்தெந்த கண்ட்ரியில் எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துரும். எல்லா கண்ட்ரியும் சைனா, இந்தியா, மொராக்கோ, பாகிஸ்தான், அப்புறம் பிலிப்பைன்ஸ், செனகல், வியட்நாம். ஸோ இந்த மாதிரி லிஸ்டட் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்கான் ஸ்பெசிஃபிக்காக. ஆனால் இங்கே இருக்கிற கண்ட்ரி பீப்புள் தான் நிறைய பேர் வந்து கனடாவில் படிக்கிறதுக்கு ப்ரிஃபர் ஆகி வராங்க, ரெடி ஆகி வராங்க. ரீசன் என்னென்னா, ரெசிடென்ட் பர்மிட் வாங்கிடலாம், அப்படியே கொஞ்சம் படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகிடலாம், அந்த மைண்ட் செட்டில் வரவங்க மோஸ்ட்லி இந்த கண்ட்ரீஸ்லேருந்து தான் நிறைய வராங்க, மைக்ரேட்டும் ஆகுறாங்க. இது டிபெண்டிங் அந்த கண்ட்ரி தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு வாங்குறதும், அதுக்கப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதும். ஸோ 6 மாதம் வேலிடிட்டி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்தியாவில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். அதே மாதிரி கனடியன் அப்ரூவ்டு மெடிக்கல் சென்டர்ஸ் வந்து சென்னையில் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் நிறைய சிட்டிஸில் இருக்குது சென்னை, தமிழ்நாடுலேயே. அதை நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாவே கிடைக்கும். இல்லைனா நீங்கள் சிஐசிலே போய் அப்ரூவ்டு மெடிக்கல் சென்டர்ஸ் பார்த்து அந்த லிஸ்ட்டை போய் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கொடுத்துரும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணலாம் மெடிக்கல்னு. நீங்கள் மெடிக்கல் ரிசல்ட்ஸும் அதுவும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த விசா அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லையா, அந்த டைம்லேயே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது இதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த டைம் கன்சம்ஷன் வந்து அது குறைக்கும். அவன் லெட்டர் அனுப்பிச்ச பிறகு திருப்பி உங்களை அவன் சொல்லுவான் நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் போய் திருப்பி எடுங்கன்னு சொல்லுவான். ஸோ அந்த டைம் இருக்குது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்கள் ப்ராசஸிங் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம். அதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க, டாக்டர் தட் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட் பை ஐஆர்சிசின்னு கொடுத்துருப்பாங்க. இமிகிரேஷன் அண்ட் ரிஃப்யூஜி கனடியன் சென்டர் தான் அது ஐஆர்சிசி. ஸோ இவங்க அந்த கேட்டகரியில் எந்தெந்த டாக்டர்ஸ் வந்து அப்ரூவ்டோ, எந்தெந்த கிளினிக்ஸ் அப்ரூவ்டோ அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கான ஃபார்மட் வச்சுருப்பாங்க ரெடியாக. பேஸ்ட் ஆன் தட் அவங்களே எக்ஸாமின் பண்ணுவாங்க மெடிக்கலுக்கு. ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, அது நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அங்கே போகிறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, ஜிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஐசினா கேரண்டீடு இன்வெஸ்ட்மெண்ட் சர்டிஃபிகேட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இது வந்து ஆல்மோஸ்ட் செட்டில்மெண்ட் ஃபண்ட் மாதிரி நீங்கள் கொண்டு போவாங்க. அதை வந்து நீங்கள் அவனுக்கு காட்டணும், ஒரு $10,000 காட்டணும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா. அதாவது வந்து இந்த லெட்டர் ஆஃப் அட்டஸ்டேஷன், இந்த ஜிஐசி பேங்க்ஸ் சொல்லுவாங்க. இப்போ கனடாக்குன்ட்டு நீங்கள் கனடாவில் வந்து அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட் நேமில் யார் படிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு $10,000 வந்து கனடியன் டாலர்ஸ் நீங்கள் அதில் வந்து டெபாசிட் பண்ணிடணும். அதாவது ஆல்மோஸ்ட் இன்னைய தேதிக்கு வந்து ஒரு 6 lakh rupees வந்து அதில் டெபாசிட் பண்ணிடணும் அவங்களுடைய செலவுக்காக. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இயர் ஸ்கூல் ஃபீஸு பே பண்ணிக்கணும். அது ஸ்கூல் அதாவது காலேஜஸ் ஸ்கூல் சொல்லுவாங்க அங்கே, அது பே பண்ணிக்கணும். அதனுடைய கன்ஃபர்மேஷன் பில் வந்து கொடுப்பான், யூனிவர்சிட்டி கொடுப்பான், அது வைக்கணும். ஸோ உங்களுக்கு ஒன்று இந்த ஜிஐசி கொடுக்குற சர்டிஃபிகேட் இருக்கணும், ப்ளஸ் அந்த ஸ்கூல் கொடுக்குற அப்ரூவல் இருக்கணும். இந்த மாதிரி பெய்டுன்ட்டு அவங்க ஒரு என்ஓசி கொடுப்பாங்க, அந்த என்ஓசி வேணும். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எனிவே யூ ஹேவ் டு பே. அது வேர் இஸ் நோ ஆப்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட் இயர் ஃபீஸை. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க, சில ஏஜென்ட்ஸ் வந்து, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போகிறாரு, அவங்க பொண்ணு வந்து போகிறாங்க படிக்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது மாதிரி கேட்டுருக்காங்க, அஃபிடவிட் வச்சுருக்காங்க. இது வந்து கூடுதல் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு 1 crore அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஜுவல், ப்ராப்பர்ட்டி, ஈவன் ஷேர்ஸு, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி காஸ்ட் என்ன எல்லாத்தையும் ஒரு அஃபிடவிட்டில் ஒரு 100 rupees பாண்டில் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணி அதனுடைய காஸ்ட் போட்டு ஒரு நோட்டரைஸ் பண்ணி, அதாவது நம்ம லோக்கல் லாயரை வச்சு ஒரு நோட்டரி பப்ளிக்கை வச்சு அட்ரஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டையும் இதோட சேர்த்து அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ அசட் இருக்குது, இவ்வளோ வர்த்தக்கு இது இருக்குன்றத காட்டுறதுக்காக இதை அனுப்புகிறாங்க. இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணுறாங்க. ஸோ இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ சிம்பிள் தான், ஒரு 4 பேப்பர் இருந்தால் போதும் என்னை பொறுத்த வரைக்கும். அது அவ்வளோதான் கொடுத்துருக்குது. ஜிஐசினா கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்டிஃபிகேட். அதுக்குரிய பேங்க்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி லிஸ்டட்ல கொடுக்குறாங்க. இந்தியாவில் எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியது. இந்தியன் பேங்க்ஸா, ராயல் பேங்க் ஆஃப் கனடா, ஐசிஐசிஐ கூட இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குது.
ஸோ இதில் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டை ரொம்ப ஈஸி தான். ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் பேரில் ஒரு $10,000 இன்வெஸ்ட் பண்ணிடலாம். காலேஜுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபீ பே பண்ணிவிட்டு அதுக்கான என்ஓசி நீங்கள் காலேஜ்லேருந்து பர்மிஷன், ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்கே வரணும், நாங்கள் அட்மிஷன் கொடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு என்ஓசி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அஃபிடவிட் சொன்னார் அவர். ஸோ அந்த அஃபிடவிட் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3 மெயின் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுடைய என்னது போலீஸ் கிளியரன்ஸ் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இதையும் வந்து ஆட் ஆன் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு 20 to 25 கேலண்டர் டேஸ்க்குள்ளே அது உங்களுக்கு வந்துடும். நிறைய ஈவன் HSBC பேங்க் இருக்குது, ICICI இருக்குது, SBI கூட இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட இருக்குது. ஸோ நீங்கள் எதில் ஒன்றும் நீங்கள் பண்ண முடியும் கனடாவில். ஸோ எல்லாமே இருக்குது. அதான் சொல்கிறாங்க இஃப் வி அப்ரூவ். அதுக்கப்புறம் அவங்க யூசர் நேம் லாகின் ஐடிலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. அதில் அது எல்லாமே இந்த ப்ராசஸ் ஆஃப்டர் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நீங்கள் டெய்லி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் கொடுப்பாங்க. லெட்டர் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன்றது தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, நான் முதலே சொன்ன மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் அங்கே இருக்கிற இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட அந்த டைம் ஆஃப் அரைவல் நீங்கள் காட்டுவீங்க. ஓகேவா? அப்புறம் உங்களுடைய வாட் எவர் யூ நீட் அந்த எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட், ட்ராவல் டாக்குமெண்ட் மீன்ஸ் தான் விசிட் விசாவோ ஏதோ உங்களுக்கு என்ன அடிச்சு கொடுத்துருக்காங்களோ அதை காட்டுவீங்க. அப்புறம் தே வில் அலோவ் யூ. அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து இப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படித்து அதுக்கடுத்தது அதுபடி என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் குவாரண்டைன் போகணுமா, என்ன பண்ணணும், எது பண்ணணுன்றதை நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பேசிக்காக எல்லாருக்கும் சேம் தான். அது கனடாவில் எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இஃப் தே ரெஃப்யூஸ் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பே பண்ண கார்டு நீங்கள் என்ன பே பண்ணீங்களோ அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரீஃபண்ட் ஆகும். அது மீன் அந்த விசா சார்ஜஸ் $150 என்ன பே பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து ஒரு 18 months அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் தான் தே வில் பே யூ. அந்த மாதிரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜ் ஃபீ வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க 3-4 months ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா. பட் விசா மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் பே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு அடுத்து என்னன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க, உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு லெட்டர் ஒன்று உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இல்லையா, யூ மே கோ ஃபார் பயோமெட்ரிக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுக்காக சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு யூசர் நேம் லாகின் ஐடி கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதுலேயே வந்துடும் அந்த மெசேஜ் மாதிரி வரும். நீங்கள் வந்து பயோமெட்ரிக்ஸ் எடுக்க போங்க அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடியும் ஒரு மெசேஜ் பார்த்து போகும். ஸோ இந்த மாதிரி போங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மெசேஜ் வந்ததுலேருந்து 30 daysக்குள்ளே நீங்கள் பயோமெட்ரிக்ஸ் பண்ணிடணும். அது ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் உங்களுக்கு ரெட்டினல் ஸ்கேனும் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து VFSல பண்ணுவாங்க. ஓகேங்களா? VFS உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது VFS சென்னைன்னு போனீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த பயோமெட்ரிக்ஸ் எடுக்க போகிறத பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, பயோமெட்ரிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 20 calendar days வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த GIC லெட்டர், உங்கள் அஃபிடவிட்டு, அப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ், அப்புறம் உங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பேப்பரு, அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னேன், உங்கள் காலேஜ் அப்ளிகேஷன் அதாவது NOC அவன் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் அந்த NOC. ஸோ இதெல்லாம் விசா அப்ளிகேஷன் சென்டரில் அந்த விசா அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு அவன் கொடுக்குற அந்த பயோமெட்ரிக் உங்களை வர சொல்கிறான் இல்லைங்களா, அந்த பயோமெட்ரிக் போய் நீங்கள் பயோமெட்ரிக் எடுத்த பிறகு ரெட்டினல் ஸ்கேனும் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுத்த பிறகு தான் அந்த 20 calendar days ப்ராசஸிங் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 20 to 25 days இல்லை 1 monthலையோ உங்களுக்கு விசா வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸோட டைம் வந்து நான் சொல்கிறேன். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, இப்படி தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க யூஸ்வலாக. பட் இந்த பேப்பர்லாம் ரெடி பண்ணுறதுக்கான டைம் வந்து அது தனி, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் தான் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து IELTS இருக்குது. உங்களுக்கு அகாடமிக்கு தான் IELTS வந்து அகாடமிக் தான் எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் அது சில கோர்ஸஸ்க்கு எவ்வளோ பேண்ட் ஸ்கோர் உங்களுக்கு தேவைன்ட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. IELTS இங்கிலீஷ் லேர்னிங் இது வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவை, என்ன பேண்ட் ஸ்கோர் இருந்தால் நீங்கள் அந்த கோர்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ ஹேவ் டு கெயின் தட் ஸ்கோர். ஸோ இங்கிலீஷ் லேர்னிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. IELTS நீங்கள் எவ்வளோ பேண்ட் ஸ்கோர் இருந்தால் தான் அந்த காலேஜுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பேண்ட் ஸ்கோர் காட்டினாதான் அவன் உங்களுக்கு வந்து NOC அவங்க கொடுப்பான். ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் NOC அவங்க இஷ்யூ பண்ணுவோம். அதர்வைஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க. IELTS நான் மறந்துட்டேன் சொல்ல. ஆக்சுவலி IELTS வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலில் போய் இந்த IELTSக்கு வந்து நிறைய பேர் எழுதுவாங்க, அது ஸ்கோர் பண்ண முடியாது. அது கொஞ்சம் நிறைய கிளாஸ்லாம் கோச்சிங்லாம் போயிட்டு போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸி.
சில பேர் நல்லா ஈஸியாக எடுத்துருவாங்க. சின்ன ஐடியா தான், அது கரெக்டாக பார்த்து பண்ணால் ஒரே ஷார்ட்டில் முடிச்சிடலாம். ஸோ அது ஒரு மெயினான பார்ட்டு. அந்த கெனடியன் ப்ராசஸில் நிறைய பேர் டயர்டாகி அதை பற்றி வேணான்னு வெக்ஸ் ஆகி விட்டு போகிற ஒரு விஷயம் வந்து ஐஎல்ஸ். ஆசைப்படுவாங்க, ஆனால் போகணுன்னு பார்த்தா ஐஎல்ஸில் அவங்க ரெக்வயர்ட் பேண்ட் ஸ்கோர் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ப்ராப்பர் கோச்சிங் போயிட்டு அதே டைமில் கரெக்டாக டேட் புக் பண்ணி ஒரே டைமில் அடிச்சு தூக்கிடலாம். அது வந்து அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக பேண்ட் ஸ்கோர் எடுத்துட முடியும். எல்லாமே ஈஸி தான், ஏன்னா கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது இல்லையா. ஸோ அதுதான், கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம நல்லா இருக்கலாம். ஸோ என்னோட கசின், என் ஒய்ஃபோட கசின் கூட அந்த மாதிரி தான் வந்தாங்க ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு. இன்னைக்கு எல்லாமே பர்மனெண்ட் ரெசிடென்ட், ஈவன் குழந்தைங்க எல்லாம் இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு கெனடியனாகவே ஆகிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வீசா மூலமாக போயும் நிறைய பேர் இந்த மாதிரி மைக்ரேட் ஆகுறாங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ரியலாக ஸ்டூடெண்ட்டாக போகிறவங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸ், அவங்களும் இது ரொம்ப எலிஜிபிள், ஈஸியாக போகலாம், ஈஸியாக கனடாவில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு எல்லா இதுவும் வந்து கனடியன் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து பண்ணித்தரும். ஸோ எல்லாமே ஈஸி ப்ராசஸ் தான். உங்களுக்கு எதுவும் புரியல, ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா என்னை கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை நான் சொன்னது தப்பாக இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். இல்லைனா நான் சொன்ன தப்பா இல்லை ரைட்டான்றதை நான் திருப்பி போய் நீங்கள் சொன்னதை வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வரது. நீங்கள் அதுலேயே உங்களுக்கு ஒரு டவுட்டு, தனியாக போய் கூகுள் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது தப்பான காலேஜ் பார்த்துருவோம் அப்படின்னு டவுட்டாக இருந்ததுன்னா, ஈவன் கெனடியன் சிஐசியே உங்களுக்கு வந்து அதுக்கு அப்ரூவ்டு காலேஜ் அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தராங்க. நீங்கள் அந்த காலேஜஸ், அந்த யூனிவர்சிட்டிஸ் போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அவங்க அந்த லிங்க் மூலமாக கூட நீங்கள் போயிட்டு என்கொயரி பண்ணலாம். மெயின் வந்து நிறைய என்கொயரி பண்ணணும், நிறைய மெயில் டிராஃப்ட் பண்ணணும். எல்லா காலேஜ் ஒரு 10 காலேஜ் நீங்கள் டிராஃப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3-4 காலேஜ்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன ஃபீ உங்களால் பே பண்ண முடியுமோ. எல்லாத்துக்கும் ஒரே ஃபீ கிடையாது, எல்லாம் கொஞ்சம் சில காலேஜஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், சில காலேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஃபீ இருக்கும், பேஸ்ட் ஆன் த ப்ராவின்ஸ். இப்போ எல்லாம் கனடா ஒன்னே டொராண்டோவே கான்ட்ராக்ட் ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஆண்டாரியோ ப்ராவின்ஸ் தான் பார்ப்பாங்க. ஏன்னா டொராண்டோ வந்துட்டு பெரிய சிட்டிஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ப்ராவின்ஸ், கனடா இட்ஸ் பெரிய கண்ட்ரி. ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஸோ நிறைய ப்ராவின்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் போய் படிக்கலாம். நோவா ஸ்காஷியா இருக்குது, ஆல்பர்ட்டா இருக்குது, ஸோ பிரிட்டிஷ் கொலம்பியா இருக்குது, சாஸ்காட்சுவான் இருக்குது, அப்புறம் இப்போ நிறைய மேனிடோபா இருக்குது. ஸோ நிறைய ப்ராவின்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்லி ஆண்டாரியோ மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ஏன்னா ஆண்டாரியோ மோஸ்ட் பாப்புலேட்டட் ப்ராவின்ஸ், நிறைய பேருக்கு கிடைக்காது, நிறைய ரிஜெக்டாகவும் சான்சஸ் உண்டு. ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவுட்டர் ப்ராவின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப ஈஸி டு அப்ளை அண்ட் ஈஸி டு கெட் பியர் ஆல்சோ. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வே தான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நான் சொன்ன மாதிரி, பிகாஸ் பர் இயர் $20,000 கிட்ட நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். இயர் ஃபீ வந்து பே பண்ண வேண்டி வரும். ப்ளஸ் உங்களுடைய செட்டில்மெண்ட் உங்கள் $10,000 நான் சொன்னேன் இல்லையா, 6 lakh rupees வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் காட்டணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, 1 year படிக்கும் பொழுதே அந்த லோக்கல் பேங்கர்ஸ் எஜுகேஷன் லோன் வந்து ரொம்ப ஈஸி டு கெட். அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், அவங்ககிட்ட லோன் வாங்கலாம் நெக்ஸ்ட் இயர் ஃபீக்கு. அப்புறம் அவங்க ஈவன் பார்த்தீங்கன்னா நல்ல, என் ஒய்ஃப்லாம் வந்து சொன்னாங்க இந்த விஷயம் வந்து அவங்க ஷேர் பண்ணது தான். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஒரு இஎம்ஐ மாதிரிலாம் கிடையாது, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை பே பேக் பண்ணலாம். அந்த மாதிரி தான், அவங்களை யாரும் ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதை கரெக்டான வேலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் கனடா. நீங்கள் அது வேறு மாதிரி மைண்டில் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ கரெக்டான வேலை, கரெக்டான பாத்திரம் நீங்கள் போகணும், அது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அங்கே போயிட்டு தேடுறது நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கும். சில கேம்பஸ் வந்து அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க ஜாப்ஸு, சில பேர் வந்து ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் கேம்பஸில் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் வெளியே போய் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய கிடைக்கும் பைசா. சில பேர் டிரைவிங் பண்ணி டாக்ஸி டிரைவராக யூஸ் பண்ணுவாங்க, நல்ல பே வாங்குவாங்க. சில பேர் ஃபீ அதிலே கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. நீங்க தான் அது டிசைட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண போறீங்க என்ன, யூ ஹேவ் டு பிளான். அண்ட் நம்ம இந்தியாவில் இருந்த மாதிரியும் மற்ற இதில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் யோசிக்க கூடாது. அங்கே போனால் எல்லாமே ஈக்குவல், எல்லாரும் ஈக்குவல். எனி ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. மெக்டொனால்ட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க, கேஎஃப்சியில் ஒர்க் பண்ணுவாங்க, வால்மார்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க, பில் கவுண்டரில் நிற்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு, சின்ன சின்ன ஷாப்ஸில் கூட வேலை செய்வாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாருமே ஈக்குவல் தான், யாரும் உங்களை ஏற்ற இறக்கமாலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போகணும். நம்ம இந்தியாவில் இருந்த மாதிரி ஐயோ நம்ம பண்ணால் அது கேவலமாச்சு இது கேவலமாச்சுலாம் நினைக்கக்கூடாது.
எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க செய்யலாம். ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே ஒன்றா வேலை செய்வாங்க, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க எல்லா ஷாப்ஸுமே. ஸோ டிசைட் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு. ஸ்டூடெண்ட்டாக போகிறவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜை நல்லா லேர்ன் பண்ணுங்கள். நிறைய லிசனிங் விஷயங்களை வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட், நார்த் அமெரிக்கா ஆக்சென்ட் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய அந்த லிசனிங் நிறைய யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வரும். அதெல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருங்க ஹெட்ஃபோன்ஸில். ஸோ அவங்களுடைய ஆக்சென்ட் ஃபஸ்ட்டு போனோடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாது. அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போவாங்க, உங்களால் அதை பிக்கப் பண்ண முடியாது. ஸோ அதனால இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேர்களே இது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லைன்னா நீங்கள் எனக்கு சொல்லலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா சஜஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா என்கிட்ட கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் திருப்பி அடுத்த வீடியோவில் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன். தேங்க்யூ. பாய்.